இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம வந்து காமனாக தலைவா தலைவி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் தலைவன் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ரோட்டில் போகிறவன்லாம் தலைவா தலைவன் சொல்லுவோம். பட் அந்த தலைவனுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டி அது தலைவனுக்குன்னு அந்த பொசிஷனில் போய் உட்காடுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம லெட்ஸ் டேக் பாலிடிக்ஸ். நம்ம அரசியலே பேசுவோமே, அரசியலில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். என் பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நான் கட்சி ஆரம்பித்து நான் வந்து மக்களுக்கு நல்லா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வரலாம். ஆனால் என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறதுக்காக என்கிட்ட வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு கேட்டால் கிடையாது. மேபி அந்த கூட்டம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு, அவனால ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகுறாங்க, அந்த விஷயம் அவங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து பின்னாடி ஒரு கூட்டமாக இருக்கு. அந்த கூட்டம் இருக்கனால நான் வந்து லீடர் ஆக முடியும்னு கேட்டால் ஆக முடியாது. இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, மக்கள் கூட நிற்கணும், மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும். நான் இதெல்லாம் பண்ண போறேன், நான் மக்களுக்காக இந்த பிரச்சனைலாம் நான் வந்து நின்றேன், நான் வந்து குரல் கொடுக்குறேன், நீங்க இருங்க, நீங்க என் பின்னாடி நில்லுங்க, நான் உங்களுக்காக நிற்கிறேன், குரல் கொடுக்கணும், கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்க்கணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அவர் ஆக முடியும். நீங்க பொலிட்டிக்கல் லீடர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து பாலிடிக்ஸ்ல வந்துட்டாங்கனால அவர் வந்து லீடர் ஆக முடியுமான்னு கேட்டா ஆக முடியாது. ஸ்டில் நீ அரசியல்ல இருக்கீங்கன்னா, அரசியல்ல வந்து நீ அடிப்படை அரசியல்ல இருந்து மக்கள் கூட நின்று மக்களோட எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு, இல்ல உங்க சமுதாயத்துல இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு மக்கள் கிட்ட போய் அவேர்னஸ் பண்றது, அதுதான் ஒரு லீடர். இங்க வந்து பெரியாரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், பகத்சிங்கா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இவங்க எல்லாம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தலைவர்னு சொல்லி இப்ப வரைக்கும் அவங்க ஏன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க பண்ண காரியம், அவங்க மக்களை எஜுகேட் பண்ண விதம், மக்கள்கிட்ட சமுதாயத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் பாருங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுங்க, இந்த பிரச்சனைனால உங்க வாழ்க்கை இப்படி இருக்குன்னு புரிய வச்ச விதம், அந்த ஐடியாலஜி தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களை கொண்டாடுற ரீசனே அவங்க ஐடியாலஜி தான். ஸோ இதை வந்து நீ புரிஞ்சுக்கணும். இங்க வந்து அரசியல்ல வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிட்டேனால நான் அரசியல் வந்து நின்று நீங்க அவங்க பின்னாடி போனீங்கன்னா நீங்க பிளைண்டா தான் இருப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க உங்களை வந்து அவங்க மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. நீங்க மிஸ்யூஸ் ஆகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாம இருக்கும். அவ்வளவு பெரிய முட்டாளா போய் முடிவீங்க. ஸோ இங்க உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு லீடரா மாறிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரத்துல இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. அவர் மக்களுக்காக என்னெல்லாம் பிரச்சனைகள் குரல் கொடுத்திருக்காரு, மக்கள் கூட என்ன இங்கெல்லாம் நின்று இருக்காரு, மக்கள் கூட என்னதான் போராட்டத்துல போயிருக்காரு, எப்படியெல்லாம் பேசுறதுலாம் அப்சர்வ் பண்ணுங்க. இஃப் தட் ஜஸ்டிஃபைஸ் ஹிம், அப்ப நீங்க அவங்கள லீடரா அக்செப்ட் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் லீடரா குளோரிஃபை பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது இல்லை, சொசைட்டிக்கும் நல்லது இல்லை.